தமிழக வெற்றிக் கழகத்தில் திமுக, அதிமுகவில் உள்ள பல முக்கிய தலைவர்கள் இணையப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யார் யார், பின்னணி என்ன பார்க்கலாம். தமிழகத்தில் வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் தயாராகி வருகின்றன. ஒருபுறம் திமுக அணியும் மறுபுறம் அதிமுக அணியும் களம் காண்கிறது. இரு கட்சிகளுக்கும் போட்டியாக பாஜக உருவெடுத்துள்ளது. 4வது அணியாக சீமானின் நாம் தமிழர் கட்சி தனித்து களம் காண தயாராகி வருகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள புதிய கட்சி 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் கட்சிக்கான பாடலையும் கொடியையும் அறிமுகம் செய்து வெளியிட்டார். புயலுக்கு பின் அமைதி என்பதைப் போல தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சி கொடிக்கு பின்னால் வரலாறு இருப்பதாகவும் அதனை கட்சியின் கொள்கையை கூறும்போது கொடியின் வரலாற்றை கூறுவதாக கட்சி நிர்வாகிகள் மத்தியில் தெரிவித்தார் நடிகர் விஜய். நிர்வாகிகளும் அதனை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு வரும் 23ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடைபெறவுள்ளது. மாநாட்டிற்கு பிறகு விஜய் தீவிர அரசியலில் ஈடுபடவும் திட்டமிட்டுள்ளார். இந்த சூழலில் தமிழகத்தில் உள்ள பல முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கு முயற்சி செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே சமயம் திமுக, அதிமுக மற்றும் தேசிய கட்சிகளில் பணியாற்றி அனுபவம் உள்ளவர்கள், அக்கட்சியின் மீது அதிருப்தியில் உள்ளவர்கள் என அனைவரையும் இணைப்பதற்கான நடவடிக்கையில் தமிழக வெற்றிக் கழகம் முனைப்பு காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர், ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சரின் வாரிசு, முன்னாள் பெண் எம்பி மற்றும் கன்னியாகுமரியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் என பலரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய ஒப்புக்கொண்டுள்ளனர் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மத்திய பெண் அமைச்சர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஒருவரும் நடிகர் விஜயை சந்தித்து பேச அனுமதி கேட்டுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. நடிகர் விஜயின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு மாநாட்டிற்கு பிறகே தெரியவரும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர்.